ஸ்ரீவித்யாவோட ஹையஸ்ட் ஃபார்ம் அது. அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதுதான் ஹையஸ்ட். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உலகத்தில் 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு நான் ஒரு ஆள். மற்றவங்க யாருக்கும் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணவும் இல்லை, அச்சீவ் பண்ணவும் இல்லை. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் சில இதெல்லாம் மக்களுக்கு பண்ணுறதுக்காக தெரியப்படுறதுக்காக சில சூட்சுமங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் வந்து தெரியப்படுத்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. முழுசாக எதுவும் சொல்றதில்ல. ஏன்னா இது கடவுள் நோக்கி போயிடக்கூடாது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். ஆதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவித்யா உபாசனை அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வந்து எதை வேணாலும் கொடுக்கலாம். உங்க ராஜ்யத்தை கொடுக்கலாம், நீங்க சம்பாதிச்ச சொத்தை கொடுக்கலாம், உங்க பிள்ளைகளை கூட கொடுக்கலாம் தானமா. இன்னும் ஒரு படி அதிகமா போய் கட்டின மனைவியை கூட நீங்க கொடுக்கலாம். ஆனா ஸ்ரீவித்யா மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அது அதுக்கு மேல ஒரு வித்தை கிடையாது. இதுக்கு பேர் வந்து பிரம்ம வித்தை அல்லது பரவித்தை அல்லது ஆத்ம வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீவித்யாவுக்கு. ஸ்ரீவித்யாவில் வந்து ஒரு 7 படிநிலைகள் இருக்கு நார்மலா. ஒன்று வந்து கணபதி, அதுக்கப்புறம் நவாகரி. நவாகரி அப்படிங்கிறது வந்து இப்போ வாசியோகம் வந்துட்டு இங்கே ஒரு 10-12 வருஷம் வாசியோகம் கற்றுட்டு அதில் பயிற்சி எடுத்தீங்கன்னா என்ன ஒரு நிலையில் இருப்பீங்களோ அதை வந்து 1 மணி நேரத்தில் அந்த நிலைக்கு கொண்டு வரும். நான் நவாகரி ரீசெண்டாக ஒரு மந்திரம் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு மந்திரம் மட்டும். அதுவே வந்து நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா மெடிடேஷன் தானே கொண்டு போயிருது அப்படின்ட்டு. ஸோ அது மெடிடேஷன் கொண்டு போகிறதில்ல, அது வாசியை கொண்டு டிபார்ட் ஒரு இடத்துல. தட் இஸ் நாட் மெடிடேஷன், தட் இஸ் நாட் தியானம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு நவகரி. அதுக்கு அடுத்தது வந்து பாலான்றது நம்ம சித்தர்கள்லாம் வாழைத்தாய், வாழை உபாசனை, வாழை பரமேஸ்வரி, அந்த மாதிரி நிறைய பேர்ல அழைச்சிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து நவகோண சக்கரம் அல்லது ஸ்ரீ சக்கரம் அல்லது ஸ்ரீ யந்திரம் இதெல்லாம் அந்த இதுதான் ஸ்டார்ட் ஆகும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ரீவித்யான்றதை தனியாக வச்சுட்டோம், ஸ்ரீ சக்கரத்தை தனியாக வச்சுட்டோம். ஸ்ரீ சக்கரம் ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு உபாசனை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் உபாசனை இருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. இந்த உபாசனை அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுக்க பண்றது. ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு குணம் இருக்கு மனுஷனுக்கு நார்மலாவே. பிள்ளையார்கிட்ட போய் வேண்டது, காய் உடைக்கிறேன், அதை பண்ணி இதை பண்ணிட்டு ஆகலையும் வச்சுக்கீங்க. பிள்ளையார் தலையிலே போட்டு விட்டு அடுத்த கோயிலுக்கு வேற கோயிலுக்கு போயிடுற முருகன்கிட்ட பயிர வேண்டி, முருகன் வந்து வேறு எடுத்து வைக்கிறேன், அதை பண்ணி இதை பண்ணிட்டு வேண்டியது. முருகன் பண்ணலைன்னா அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு போயிட வேண்டியது. அது ஏன் நடக்கல, என்ன பிரச்சனைங்கிறது ஆழமா ஆராய்றதுல வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கு. ஸோ ஸ்ரீ சக்கரம்ங்கிறது அக்னஸ்ட பாம். ஸ்ரீ சக்கரத்தில் இல்லாத எந்த எந்திரமுமே கிடையாது உலகத்துல. என்னென்ன எந்திரங்கள் இருக்கோ இந்த உலகத்துல அத்தனை எந்திரங்களும் ஸ்ரீ சக்கரத்துல அடக்கும். சிவபெருமான் வந்து 64 வித்தைகளை வந்து உருவாக்குனார் இந்த உலகத்துக்காக. 64 மந்திரம், 64 தந்திரம், 64 யந்திரம் இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் மொத்தமா ஒரே யந்திரம், ஒரே தந்திரம், ஒரே மந்திரமா கொடுத்தது ஸ்ரீவித்யா. ஸோ அந்த அளவுக்கு உன்னதமானது. இது வந்து ரொம்ப நாளாக மறைச்சுதான் வச்சிருந்தாங்க. ஆதி காலத்திலே மறைச்சிட்டாங்க. ஆதிசங்கரர் வந்து அவர் எடுத்துதான் நிறைய வந்து மறுபடியும் ஸ்தாபனம் பண்ணாரு. அப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சித்தர்கள் வந்து அவங்க உள்ளடங்கி நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள என்ன மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கோயிலாட்கள் இருக்காங்க நிறைய பேர் ஸ்ரீ சக்கரம்ன்ற பேர்ல. ஸ்ரீ சக்கரம் நீங்க வந்து இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னாலே விதவிதமா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரே பிராண்ட்ல ஒரே வெப்சைட்ல 100 எந்திரம் வாங்க, 100 ஒன்றா வச்சு பாருங்க. அவன் பிரிண்ட் தான் பண்றான், தெரியும் பிரிண்ட் பண்றான், ஆனால் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அப்புறம் அது எப்படி வேலை செய்யும்? ஒண்ணு ஸ்ரீ சக்கரம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க வரைய கற்றுட்டு உங்களுக்கு நீங்களே வரையணும், அல்லது நல்லா ஸ்ரீவித்யா உபாசனை முடிச்சு யார் வந்து ரொம்ப டீப்பா இருக்கிறாங்களோ அவங்க வரைஞ்சு தரணும். அப்படி இல்லைன்னா உங்க குருமார்கள் வரைஞ்சு தரணும். அதுவும் எப்போ வரையணும்னா, உங்களோட பஞ்சபட்சி பார்த்து, எந்திரவங்களோட பஞ்சபட்சி பார்த்துட்டு, உங்களுக்கு நீங்களே இருக்கிறதுனா கூட உங்களோட பஞ்சபட்சி பார்த்து உங்க பஞ்சபட்ச ஆட்சியில் இருக்கிறப்ப நீங்க எழுதணும். அப்பதான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. இதுதான் சூச்சனம் ஸ்ரீ சக்கரம் எழுதுறதுல. நீங்க கடையில் வந்து என்ன பண்றாங்க, எப்போ பிரிண்ட் பண்றாங்க, என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாது, என்ன இனிஷியேஷன் பண்றாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம
இனிஷியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ஆன்மீகம் ரொம்ப சிம்பிள் தான். நீதான் கடவுள், அவ்வளவுதான் ஆன்மீகம். அதை உணர வைக்கிறதுக்கு தான் நம்ம பண்ற எல்லா வித்தைகளும், மெடிடேஷனும் சரி, மந்திரோபாசனமும் சரி, எல்லாமே நீங்க தான் கடவுள், நீங்களும் கடவுள் வேறு இல்லை, கடவுளின் ஒரு குடிதான் நீங்க அப்படிங்கிற புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். அதுதான் ஆன்மீகம். ஸோ நம்ம ஸ்ரீ சக்கரத்துல நம்ம ஆயாங்கனம் பண்றதோ அல்லது இனிஷியேஷன் பண்றதுன்னு அதை எழுப்புறது. அது என்ன பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் கிடையாது. நீங்க தியானம் பண்ணி உங்களோட சக்தியில கொஞ்சம் எடுத்து அதுல இனிஷியேஷன் பண்றது, அதுல பிராண பிரதிஷ்டை பண்றது. ஸோ இப்ப எப்படின்னா நீங்க ஒரு காய்ச்ச விறகு நிறைய வச்சிருக்கீங்க, அதுல ஒரு கற்பூரத்தை வச்சு பற்ற வச்சோம்னா அந்த கற்பூரம் எரியதுல மற்ற விறகுக்கும் சேர்ந்து பற்றிக்க முடியும். அந்த மாதிரி தான் நாங்க கொடுக்குற இனிஷியேஷனும் சரி, பிராண பிரதிஷ்டையும் சரி, எல்லாமே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எரி வைக்கிறது உங்களோட பொறுப்பு. எரி வைக்கிறதுன்னு என்ன, அதுக்கப்புறம் உபாசனை பண்றது, உபாசனை மந்திரங்களோ அல்லது பூஜைகளோ அதெல்லாம் பண்றது உங்களோட பொறுப்பு. நீங்க எந்த அளவுக்கு அதை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது பவரா இருக்கும். அத்தனை நாளுக்கு அது வேலை செய்யும். நிறைய பேர் என்னன்னா, சார் ஸ்ரீசக்கரம் கொடுக்குறீங்க, எத்தனை வருஷம் சார் வேலை செய்யும்? நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு போய் சொல்லாம உண்மை சொல்லலாமா? உண்மை சொல்லாம போய் சொல்லலாமா? எத்தனை வருஷம் வேலை செய்யும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஸ்ரீசக்கரம் வாங்குறவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எத்தனை வருஷம் அது வேலை செய்யும்? ரைட்டு. நீங்க இப்ப சாப்பிடுறீங்க, ஒரு நேரம் சாப்பிடுறீங்க, அது எவ்வளவு நேரம் உங்களுக்கு தாங்கும்? சாமி கும்பிடுறோம், டெய்லி கும்பிடுறோம், வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறோம். நம்ம பண்ற முதல் தப்பு என்னன்னா, இங்கதான் நம்ம தப்பு பண்றது. கோயிலுக்கு எப்ப போறோம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போறோம். சாமி எப்போ ஞாபகத்துக்கு வருது, ஏதாவது கஷ்டம் ஞாபகம் வருது, இல்லைன்னா வர்றதில்லை. ஆனா நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளே வராது. நம்ம என்ன பண்ற, தலையில பிரச்சனையும் வந்தாலும் கோயிலுக்கே போறது. கரெக்டா இல்லையா? ஸோ சாமி அப்படிங்கிறது அதாவது கடவுள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிராகாரி, நிர்குணன். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, ஏப்பா கடவுளுக்கே தெரியுமா, என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா, நம்மளை படிச்சவருக்கு தெரியாதா, படிச்சவர் தண்ணி ஊட்டுவார், எல்லாரும் கதை சொல்லி போயிட வேண்டியது. அவர் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, அதுவே கூடிய அவர் நிராகாரி, நிர்குணன். குணமே இல்லை அப்படின்னா பாசங்கிறது வரும். குணம் இருந்தாதான் பாசம் வரும், பாசம் இருந்தால் பந்தம் வரும், பந்தம் வந்தாதான் உங்க மேல ஒரு கருணை வரும், கருணை வந்தாதான் உங்களுக்கு என்ன வரும், அவரா தேடி கொடுப்பாரு. ரைட்டா? நிர்குணன் அப்படின்னா அவர் எப்படி தருவாரு? நிர்குணன் போது அப்ப கேட்கத்தானே தருவாரு. அப்ப நமக்கு கேட்க தெரியும் இல்லையா? அதை எப்படி கேட்கறது? அதுவும் ஆன்மீகம். அதுதான் நம்ம உபாசனை அப்படின்னு சொல்றோம். ஸோ உபாசனை அப்படிங்கும் போது என்ன இருக்குதுன்னா, நீங்க அவர் விரும்பினாலும் சரி, நீங்க விரும்பினாலும் சரி, தீட்சை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த குரு வெட்டி விடணும், இல்லை நீங்க வெட்டிக்கணும், இல்லை கடவுள் வெட்டி விடணும். அப்பதான் அந்த பந்தம் அருள். அதாவது இது உபாசனை அப்படிங்கிறது, உபாசனை தீட்சைங்கிறது ஒரு தாய்க்கும் பெத்த குழந்தைக்கும் உள்ள என்ன உறவு முறையோ, எந்த அளவுக்கு அந்த பிணைப்பு இருக்கோ, சில்வர் கார்டுன்னு சொல்லுவாரு இங்கிலீஷ்ல. அந்த பிணைப்பு மாறவே மாறாது எப்பயுமே. குருவுக்கும் சரி, குருவுக்கும் சிஷியனுக்கும் அந்த உறவு மாறாது. அதே மாதிரி உங்களுக்கும் குருவுக்கும் அந்த உறவு மாறாது. அதே மாதிரி உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு மாறாது. இதுதான் முக்கோணம், நம்ம 3 பேருக்குள்ள முக்கோணம். இதுக்குள்ள யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னா, உங்களோட குலதெய்வம், உங்களோட பித்ருக்கள், உங்களோட கர்மாக்கள், உங்களோட ஜென்ம கர்மா, உங்களோட சொந்த கர்மா, அப்பா அம்மாவோட கர்மா, எல்லா கர்மாவும் இதுக்குள்ள அடங்கிடும். ரைட்டா? சரி. இப்போ நம்ம ஸ்ரீசக்கரம் எடுத்து ஸ்ரீசக்கர பூஜை உபாசனைக்கும் ஸ்ரீவித்யா உபாசனைக்கும் என்ன வித்தியாசம்? அது தெரியும் இல்லையா? ஸ்ரீவித்யா உபாசனைக்கான ஒரு டூல் தான். நம்ம ஸ்ரீவித்யா கத்துக்கிட்டாலும் ஸ்ரீசக்கரம் பண்ணலாம். ஆனா ஸ்ரீவித்யாவுக்கு நம்ம போகாம ஸ்ரீசக்கரம் எடுத்துட்டோம்னா எப்படி வேலை செய்யும் அது தெரியும் இல்லையா? அது எப்படி வேலை செய்யணும்னா, ஸ்ரீசக்கர உபாசனை எடுத்து பண்றதுக்கு ஸ்ரீசக்கரம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல இப்ப என்ன பிரச்சனையோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்து உங்களுக்கு இந்த ஜென்மத்தை கடக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிடுறேன். கர்மாவை அழிக்காது, உங்களுக்கு வர கர்மாவை அதை அழிக்காது. கர்மாவை கம்மி பண்ணும் அல்லது கர்மாவை ஓரமா தள்ளி வச்சிடும். இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை பண்ணி கொடுத்து இந்த ஜென்மத்தை கடக்க வச்சிடும்.
அவ்வளவுதான். ஆனா ஸ்ரீவித்யா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ரீவித்யா உபாசனை நீங்க என்னென்ன கர்மா இருக்கோ, வர்ற கர்மா, வந்த கர்மா, இப்ப பண்ணிட்டு இருக்கிற கர்மா, உங்களோட 7 ஜென்மத்து கர்மாவையும் இந்த ஒரே ஜென்மத்துல கரைய வச்சு, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆசை இருக்கோ அதையும் நிறைவேற்றி வச்சு, நீங்க இறக்கும் போது உங்களுக்கு பூர்ணமாகிடுவீங்க. ஆசையே இருக்காது, நிராகரி ஆயிடுவீங்க. நீங்களே நிராகரி நிற்கிற மாதிரி ஆயிடுவீங்க. ஆசை இருந்தாலும் கேட்பீங்க. ஸோ ஆசையே இருக்காது, எல்லாமே போயிடும். அப்போ நீங்க இறக்கும் போது எந்த இதுவுமே இருக்காது. அதாவது உங்களோட பேங்க் பேலன்ஸ் கர்மா பேங்க் பேலன்ஸ் 0. அதுல பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, 0. அப்பதான் நீங்க இறைவனோட இறைவனா கலந்துருவீங்க. ரைட்டா? ஸோ இதுதான் ஸ்ரீவித்யா பண்றது. ஸ்ரீசக்கரம் பண்றது இந்த ஜென்மத்தோட கலந்து கொண்டு போயிடும். மேபி இந்த ஜென்மத்துல ஸ்ரீசக்கரம் கரெக்டா ஒழுக்கமா பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நீங்க ஸ்ரீவித்யா கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ரீவித்யா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க 7 ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோம். ஸ்ரீவித்யான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நீங்க எதுல கேட்டாலும் சரி, யூடியூப்ல கேட்டாலும் சரி, இல்ல எங்களோட குருமார்கிட்ட கேட்டாலும் சரி, இல்ல புக்ல படிச்சாலும் சரி, நீங்க ஒண்ணு இல்ல இன்னும் புக்ல ஸ்ரீசக்கரத்தை பத்தியோ இல்ல ஸ்ரீவித்யா பத்தியோ பக்கமா இது இருப்பாங்க. அது எத்தனை லட்சம் பேர் வாங்கி படிக்கிறான், அதுல எத்தனை லட்சம் பேர் அதை பார்க்க மாட்டான், அதை பார்க்க மாட்டான், அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நேச்சுரலா நடக்கிறதா. அதை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும். ஒண்ணு கேட்கறதுக்கு நீங்க உங்களுக்கு கடைசி ஜென்மம், இந்த ஜென்மம் கடைசி ஜென்மமா இருந்தா மட்டும்தான் ஸ்ரீவித்யா பீச் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க கோடி ரூபா இல்ல எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் ஸ்ரீவித்யா கிடைக்காது. அப்படியே நீங்க உலகத்திலே மிகப்பெரிய குரு ஸ்ரீவித்யா உபாசனை நான் வாங்குறேன் அப்படின்னு பல கோடி நீங்க கொண்டு போனாலும் வாய்ப்பு இல்லை. ஒண்ணு சந்தர்ப்பம் அமையாது, அல்லது குரு கொடுக்க மாட்டாரு, அல்லது 2 பேருக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு புரியாது, விட்டுருங்க நீங்க இது வேண்டான்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு அது ஒரு புனிதமான ஒரு இது நான் சொல்றது இல்லை, இது எல்லாமே உபநிஷத்துல, அதாவது புராணங்கள்ல ரொம்ப தெளிவு, எல்லாம் மேக்சிமம் புராணங்கள்ல சொல்லி வச்சிருக்காரு ஸ்ரீவித்யா பத்தி. இன்னும் ஒரு படி மேல போனா நம்ம பதஞ்சலி முனிவர் இருக்காரு இல்லையா, அஷ்டாங்க யோகம் எல்லாம் எழுதினாரு. அவருக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் ஸ்ரீவித்யா பண்ணாம அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நீங்க எந்த சித்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பேர்ல ஸ்ரீவித்யா பண்ணியிருப்பாங்க. வாழைத்தலை பூஜை அப்படின்னோ, நவகோண சக்கரம், கோணாதி சக்கரம், அல்லது 40 முக்கோண சக்கரம், அந்த மாதிரி பல பேர்கள்ல வச்சிருக்காங்க. இதுல அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சித்த லெவலே போக முடியும். ஸ்ரீவித்யாங்கிறது செகண்ட் லெவல். ஆக்சுவலா என்னன்னா முதல்ல தந்திர வித்யா, தந்திர கிரியா யோகா அப்படின்னு நம்ம குரூப்லயே இருக்கு. நான் இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்கேன். தந்திர கிரியா யோகா அப்படின்றது, தந்திர கிரியா யோகா அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க நம்மளோட செக்ஷுவல் எனர்ஜியை வச்சு ஆன்மீகத்துல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தந்திர கிரியா. அதுக்கடுத்தது ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யான்றது அதுக்கு அடுத்தபடி. அதுக்கப்புறம் சித்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சித்த நிலைக்கு போறது, சித்த ஞானம் அப்படிங்கிறது. இன்னைக்கெல்லாம் டைரக்டா நிறைய பேர் தசதிச்சு தரேன், சிவனை மட்டும் உபாசனம் பண்ணுங்க, சிவயோகா, அந்த யோகா, இந்த யோகான்னு போறாங்க. நான் மறுபடியும் எழுதி தரேன். யாரா இருந்தாலும் சரி, ஸ்ரீவித்யா பண்ணாம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. மோட்சமே கிடையாது, லிபரேஷனும் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் ஆதாரம், இன்க்ளூடிங் நம்ம ஆதிசங்கரர் சித்த சொல்றேன். ஆதிசங்கரர் ஆரம்பத்துல சிவனோட பக்தரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா பண்ணாரு. ஆனா ஸ்ரீவித்யா அவருக்கு பலிக்கல. அப்புறம் தந்திரகிரியா பண்ணாரு. தந்திரகிரியா எப்ப பண்ணாருன்னா, அவருக்கு யாத்திரை போகும்போது ஸ்ரீவித்யா உபாசனம் பண்ணிட்டு இமயமலை நோக்கி ஒரு யாத்திரை போகும், நடப்பயணம் போகும்போது ஒரு ராஜா அவர் ராஜா கிடையாது, ஒரு வித்வான், சாஸ்திரங்கள் தெரிஞ்ச ஒரு வித்வான். அவங்க இவரை தர்க்கத்தை கூப்பிடுறாரு, பட்டிமன்றம் வச்சுக்கீங்களேன், கூப்பிடுறாரு. ஸோ அப்போ அவர் நிறைய கேள்வி கேட்கிறாரு. இவர் ஜெயிச்சிடுறாரு ஆதிசங்கர். அப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க, யாரோட ஒய்ஃபு, அந்த தர்க்கம் பண்ண கூப்பிட்டாரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் வராங்க. நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவரை தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு, நீங்க பாதிதான் ஜெயிச்சிருக்கீங்க, முழுசா ஜெயிக்கல, என்னையும் ஜெயிச்சாதான் நீங்க முழுசா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தந்திர சம்பந்தமா பெண்ணோட சுகம் என்ன, அதுக்கும் ஸ்ரீ சக்கரமும் என்ன வித்தியாசம்
அதுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறாங்க. அவரு கல்யாணம் ஆகாதவரு, அவருக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சவங்க என்ன? பெண்ணுக்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் என்ன சம்பந்தம்? பெண்ணுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு ஓரளவுக்கு பெண்ணுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கு என்ன சம்பந்தம் வேணா சொல்லிடலாம். சொல்லுவாங்க இது பெண் தெய்வம், அவங்களுக்கு பெண்ணு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை கட்டலாம் வச்சுக்கோங்க. பட் உண்மை என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு கத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு டைம் வாங்கிட்டு வெளியில போய் எப்படி கத்துக்கலாம் சொல்லி போறாரு. அப்போ வந்து பரகாய பிரகாசம் சொல்லுவாங்க, அதாவது கூடு விட்டு கூடுவாரு. தன்னோட உடம்பை வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு மனாந்தரத்துல வச்சுட்டு சிஷியர்களை பார்த்து சொல்லிட்டு இவர் ஆவியா வெளியே வந்து ஆத்மா வெளியே வந்து, அப்போ அந்த ஊர் ராஜா இருக்காங்க, அவன் சரியான பிடிக்காரு, எப்போதும் குடிச்சுட்டு இருக்கான், அவன் வந்து செத்துடான். அவரு உடம்புக்குள்ள போய் இவரு ராஜாவா இருந்து ஆண்டு அந்த ராணி கூட குடுத்தனம் பண்ணி 1 வருஷம் அந்த அம்மா கூட இருந்து எல்லாம் கத்துட்டு கடைசியா அந்த அம்மாவுக்கு வந்து தீட்சை கொடுத்து அந்த அம்மாவையும் ஆன்மீகத்தை கொண்டு வந்து ஆட்சியை கையில ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்து இந்த தர்கதத்து அம்மாவை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஸ்ரீ சக்கரம் கிடைச்சது. அது வரைக்கும் ஸ்ரீ சக்கரம் கிடைக்கல, அதுக்கப்புறம் இவருக்கு ஸ்ரீ சக்கரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம் ஸ்தாபனம் பண்ணார் எல்லாருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து உன்னதமானது. நிறைய பிரிவுகள் இருக்குது. ஸ்ரீ சக்கரா பத்தியோ இல்லை ஸ்ரீவித்யை பத்தி பேசணும்னா 10 வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ மாற்றம் இருக்கு. ஆனா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா சின்னதா பண்ணி கொடுக்குறேன். நான் ரொம்ப சிம்பிள். என்னுடைய டீச்சர் கொடுக்குறவங்களுக்கு நான் மூலாதாரம் இது சுவாதிஷ்டான இது கூட நான் சொல்லி தரதில்லை. 96 தத்துவங்கள் என்ன அது கூட நான் சொல்றதில்லை. எனக்கு அது தேவையில்லை. அதாவது நான் எப்படி எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க பசியில் வந்துருக்கீங்க, நான் சாப்பாடு போடணும், நீங்க சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு பசியா வந்தவங்க குட்டா வச்சுட்டு நெல் நான் எங்க வாங்கினேன், விதை எங்க வாங்கினேன், எப்படி விதைச்சேன், எப்படி தண்ணி ஊற்றினேன், என்ன உரம் போட்டேன், எத்தனை நாள் நான் என்னென்ன பண்ணேன், இதெல்லாம் கதை சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு பசி இருக்குமா? ரொம்ப பசி போயிடும். இல்லைன்னா செவனிகள் அப்படிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு ரைட்டா? ஆனா நம்ம மக்கள் தெரிஞ்சே தெரியாமலும் இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. சாப்பாடுலாம் எதிர்பார்க்கறது இல்லை. சாப்பாடுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கதையை சொல்லு, 96 தத்துவங்கள் எடுத்து விடு, அப்புறம் தசவாயுக்கள் எடுத்து போடு. தசவாயுக்கள் பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போற? ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு கேட்கறேன். எல்லாமே உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கு. அண்டத்தில் என்ன இருக்கோ அதான் பிண்டத்திலும் இருக்கு. ரைட்டா? ரொம்ப சிம்பிள். ஒண்ணு. ரெண்டாவது, சித்தர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க, இந்த உடம்புல எட்டுச்சான உடம்புல தலையே பிரதானம் சிரசே பிரதானம் சொல்லிட்டாங்க. சூத்திரங்களை இங்க உடஞ்சி போச்சு. இதுக்கு மேல நீ என்ன தரணும்? தசவாயை கத்துக்கு நீ என்ன பண்ண போற? இல்ல ராசி கத்துக்கு என்ன பண்ண போற? எதை கத்துக்கு என்ன பண்ண போற? ராசி கத்துட்டு சாகா கலை வேற ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆளை காட்டுங்க. நான் யாரையும் குத்தம் சொல்லல, ஒரு விளக்கம் தர்றேன். சாகா கலை அப்படின்னு வந்து தேவர்களும் சித்தர்களும் எதை சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த பூத உடலுக்கு எப்பவுமே அழிவு உண்டு. இந்த பூத உடல் பஞ்சபூத உடல்ங்கிறது பஞ்சபூதத்திலிருந்து வந்தது, பஞ்சபூதத்தோட கலந்தே தீரணும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிவபுராணத்துல அடிக்கடி இதைத்தான் ஒரு கதையாவே சொல்லுவாங்க. எல்லா அசுரனும் சாகா வரம் கேட்பான். ஆனாவா இல்லையா? சிவபுராணம் எந்த புராணம் இருக்குங்க, எல்லாரும் கேட்கறது சாகா வரம். ஆனா அவங்க கொடுக்கறது முடியாதும்பாங்க. இவங்க வேற ஏதாவது டெக்னிக்கலா வேற ஒரு ஃபார்மை போட்டு வாங்குவாங்க. ஆனா கடவுள் வேற ஒரு டெக்னிக்ல போட்டு அழிச்சுக்குவாங்க. ரைட்டா? ஸோ இதுல அசுரன் அப்படிங்கிறது நம்மளோட சட்ட எண்ணங்கள் தான், நம்மளோட மனம் தான். அசுரன்னா வெளியே கிடையாது, ராவணன் வெளியே கிடையாது, ராமர் வெளியே கிடையாது. ராமனும் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த ராமர் அம்பு உங்களோடதுதான், ராமரோட வில்லு உங்களுக்குள்ளதான் இருக்கு, ராமனும் உங்களுக்குள்ளதான் இருக்கான், அனுமனும் உங்களுக்குள்ளதான் இருக்கான். நீங்க எந்த கதையை வேணா எடுத்துக்க, புராண கதைகள், அதை டீகோட் பண்ணீங்க அப்படின்னா டைம்ஸையும் சிவபுராணத்தையும் ஒன்னா வச்சு டீகோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீகம் பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் ஆன்மீகமே. ஸோ நம்ம வந்துட்டு முழுக்க சயின்ஸ்ல தான் போவோம். எனக்கு வந்து வேதாந்தம், சித்தாந்தம், அப்புறம் அந்த உபனிஷத், அந்த அந்த உங்க வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்லி உங்களை ஒரு இது புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு ஸ்டேட்ல கொண்டாந்து வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை.
நீங்க விரும்பினாலும் எனக்கு விருப்பம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு யாருமே அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க இங்க உலகத்துல. உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத சமஸ்கிருதம் ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்றும் இல்லை. சாஸ்காரம் அப்படிங்கிறது 7-8 பேர். சாஸ்காரம்ன்றதுக்கு பிரம்மநாளம் அதுவும் சாஸ்காரம் ஒண்ணுதான். இன்னும் நிறைய இருக்கு வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி புரியாத விஷயங்களை சொல்லி வந்து புரியாம புரிஞ்சும் புரியாம ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப காமன் மேனா லேமேன்னா எப்படி சொல்றது, ஒரு கிராமத்து தரமா கிராமத்தால் எப்படி இருப்பான், டைரக்டா ஏதாவது சொல்லிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு நிறைய ஃபாலோ பண்றதுக்கு ஒரே ரீசன் இதுதான். அதர்வைஸ் ஐ நோ உபனிஷத், ஐ நோ ஸ்லோகாஸ், ஐ நோ எவ்ரிதிங். 4 ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சுன்னா 10 நாள் தான் சொல்லிட்டே இருக்கும். பட் என்ன யூஸ் என்ன, ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்க, இவ்வளவு நாள் ஏன்னா தமிழ்ல சொல்லணும், அதே தான் ஸ்லோகத்திலையும் சொல்லி வச்சிருக்காங்க. மந்திரம் வந்து 2-3 தான் இருக்கும். இந்த கிரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 3 பக்கத்துக்கு போகும் எல்லா சமஸ்கிருதத்துல. சொல்லப்படுறது என்ன, கிரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் தான். இப்போ அந்த கிரீப்பை உணர்த்துறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 பக்கத்துக்கு சமஸ்கிருதம் சொன்னேன்னா நான் ஒரு பெரிய சாமியாரு, நான் ஒரு பெரிய ஆளுதார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் நாடு இருக்குல்ல, அது உங்களோட தப்பு. அதான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு சோறு போட வந்திருக்கேன், சாப்பாடு போடுறேன், சாப்பிடுங்க, அதனால நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க, அது சேர்ந்து மச்சா இல்லையா, அதனால பயன் இருக்கா இல்லையா, அது மாதிரிதான் சொல்லணும். அதை விட்டு விட கண்டதெல்லாம் அது என்னாச்சு இது என்னாச்சு, அந்த குரு வந்து அதை பண்ணாரு, இந்த குரு இதை பண்ணாரு. அதே மாதிரி நிறைய பேர் சிறுவித்தியை வந்து மொத்தமா தராங்க. 7 படிமைக்கு ஒரே நாள்ல கொடுத்துருவாங்க. நானும் கொடுக்க ரெடியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்தை கட்டிங்கன்னா கொடுத்துடலாம். ஆனா நீ இப்போ வந்து முதல் தீட்சை வந்து கணபதி தீட்சைன்னு வச்சுக்கோங்க, கடைசி தீட்சை வந்து மகாசோடசி. நான் கடைசியாக மகாசோடசி கொடுக்குறேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மகாசோடசி மட்டும்தான் பொங்கி தெரியுமே தவிர கணபதியெல்லாம் மறந்துடும். அப்புறம் அதை வேலை செய்யணும்.